நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். அவர்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் நேற்று சட்டசபையில் நடந்து கொண்ட விதம், அவர் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. என்னுடைய மொழியை பத்தி கேள்வி செய்யறாங்க. எனக்கு கிறிஸ்தவம் போதித்த மொழி அன்பின் மொழி, இரக்கத்தின் மொழி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மைக்க கீழே அடிச்சுட்டு மரிய வில்சன் அவர்கள் நேற்றைக்கு நடந்து கொண்டது என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. அது வன்மையான கண்டனத்துக்குரியதும் கூட. அதை ஏன் சபாநாயகர் வன்மையாக கண்டிக்க தவறினார் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அன்பின் மொழியை எனக்கு கிறிஸ்தவம் போதித்தது என்கிறார். அப்போ தமிழுக்கு எதிரானதா கிறிஸ்தவம் என்கிற கேள்வி இங்கே எழுகிறது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் வாயிலை திறந்து விடுகிறீர்கள் என்றுதான் பொருள் கொள்ளப்படும். ஏனென்று சொன்னால், இங்கே கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் இந்த நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் என்பது போன்ற பொருள்படும்படியாக பேசிக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலுக்கு, முருகன்தான் தமிழ் கடவுள் என்று பேசுகிற நாம் தமிழர் கட்சி போன்ற அந்த இன தூய்மைவாதம் பேசுகிற அரசியலுக்கு வலு சேர்க்கிற வகையில் ஏதோ தமிழுக்கு எதிரானவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு தமிழ் பேச தெரியாது என்பது போல பொருள்படும்படியாக அவர் பேசுகிறார். உண்மையிலேயே இங்கே தமிழுக்கு கிறிஸ்தவர்கள் ஆற்றி இருக்கிற தொண்டை போல இன்னொருவர் ஆற்றி இருக்கிறாரா என்பதுதான் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அவருடைய கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கிற அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் கிறிஸ்தவ மதத்தில் பிறந்து கிறிஸ்தவராகவே இருப்பவர். அவருடைய தமிழ் மொழி ஆளுமைக்கு இணையான ஆளுமை தமிழ்நாட்டில் வேறு ஒரு இடத்தில் இருக்கிறதா? அண்ணன் வலம்புரி ஜான் எம்ஜிஆரினுடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் அவர் பேசிய அந்த நடை, அவர் அந்த எம்ஜிஆருக்கு செய்த இறுதி ஊர்வலத்தினுடைய வர்ணனை இன்றைக்கும் தமிழர்களுடைய உள்ளத்தில் அப்படியே படிந்து போயிருக்கிறது. மண்ணை அள்ளித்தான் தங்கத்தை எடுப்பார்கள், முதல் முறையாக மண்ணை அள்ளி எங்கள் தங்கத்தை புதைக்கிறார்கள் என்று சொன்னார் அவர். இப்படி தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக மேடையில் முழங்கிய கிறிஸ்தவர்களினுடைய எண்ணிக்கை நெடியது. நீங்கள் இன்றைக்கு ஊடகத்திலே நெறியாளராக இருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் ஊடக நெறிக்கென்று ஒரு வரைமுறையை வகுத்து, நெறியாளுகை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஊடகங்களுக்கு பாதை சமைத்த, ஊடகவியலாளருக்கு பாதை சமைத்தவருக்கு பெயர் ரவி பெர்னாட். நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்படி தமிழ் மொழிக்கு, தமிழ் மொழியினுடைய வீழ்ச்சிக்கு வளம் சேர்த்தவர்கள், அதற்கு துணை நின்றவர்கள் கிறிஸ்தவர்கள். மேடையில் பேசுகிற எல்லோரிடத்திலும் நீங்கள் உங்களுடைய ஆசான் யார் என்று கேளுங்கள். 190 விழுக்காடு பேருக்கு மேடையில் பேசுகிற அந்த ஆற்றல் யாரிடமிருந்து வந்திருக்கிறது, யார் போதித்திருக்கிறார், யாரை பார்த்து வந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் அது சாலமன் பாப்பையா என்கிற அந்த பேராசிரியரிடமிருந்து தான் இருக்கும். அவர் எந்த மதத்திலே பிறந்தவர்? திராவிட ஒப்பிலக்கணம் தந்தாரே, அவர் யார்? அவர் கிறிஸ்தவர் இல்லையா? வீரமாமுனிவர் என்று பெயர் மாற்றிக் கொண்டவர் யார்? கிறிஸ்தவர் இல்லையா? ஜியு போப் போன்றவர்கள், ஜோசப் பெஸ்கி போன்றவர்கள் இந்த மொழிக்கு என்னென்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் செய்ததை போல இந்த மொழியின் மீட்டுருவாக்கத்துக்கு, இந்த மொழிக்கு வலு சேர்ப்பதற்கு வேறு ஒருவர் செய்தாரா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரான மொழி தமிழ் மொழி, தமிழுக்கு எதிரானவர்கள் கிறிஸ்தவர் போல நிறுவ நினைத்த மரிய வில்சனுடைய இந்த பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். என்ன சொன்னார் திமு ராஜேந்திரன்? உங்களுக்கு நல்ல ஆங்கில புலமை இருக்கு, இந்த அவையினுடைய மாண்பு கருதி கொஞ்சம் தமிழிலும் நல்லா பேசுனீங்கன்னா நல்லா இருக்குன்றாரு. இதுல எங்கிருந்து அவருக்கு இழுக்கு நேருகிற வகையில் பேசிட்டாரு? ஏங்க, என்னோட ஒரு குறை இருக்குங்க. எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர் அதை நீங்க சரி செய்துக்கங்க. சொல்லும் போதே சொல்றாரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய மொழி ரொம்ப நல்லா இருக்கு, ராஜ்மோகன் நல்லா பேசுறாரு, அவரை நாங்க பாராட்டுறோம்னு சொல்றாரு. சொல்லிட்டு உங்க மொழி ஒரு இடம் பொருள் ஏவல் இருக்குல்ல, இப்ப இது மாதிரி எதுவும் குறைனா போய் தனியா சொல்லலாம். இது மாதிரி இருக்கு சார் திருத்திக்கோங்க, தனியா சொல்லலாம். பல பேர் இருக்க அவையில அவருடைய பேச்சு, பல பேர் இருக்கிற அவையில தானே பட்ஜெட் தாக்கல் பண்ணாரு அவரு. பல பேர் இருக்கிற அவையில தானே பட்ஜெட் தாக்கல் பண்ணாரு அவரு. அப்ப அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அவ்வளவு தப்பும் தவறுமாக ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்றாரு. அதை கண்டிக்க கூட இல்லைங்க, அவரு அறிவுறுத்துகிறார், எடுத்து சொல்கிறார். ரொம்ப அழகா சொன்னாரு திமு ராஜேந்திரன். எங்க தெற்கு சீமைக்கு சொந்தமானவர் நீங்கள், எங்கள் தெற்கு சீமையிலிருந்து நீங்கள் வந்து நிதியமைச்சர் ஆகியிருக்கிறீர்கள், எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களுடைய ஆங்கில புலமை வியக்க வைக்குது. நீங்க நல்ல ஆங்கிலத்துல பேசுறீங்க, நீங்க ஒரு கல்வியாளர்ன்றதுனால இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஆங்கில மொழி கைகூடி வருதுன்றதை நாங்க உணர்றோம் அப்படின்னு சொன்னதை
நீங்கள் பாராட்டும்படியாக நான் அடுத்த முறை தமிழ் பேசுவதற்கு கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி இருந்தா நிதியமைச்சரினுடைய அந்த பண்பு என்பது உயர்ந்திருக்கும். ஆனா நீங்க எதையோ பேசி நேற்றைக்கு அவையினுடைய நடவடிக்கையை மொத்தமாக திசை திருப்பி ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் நெருக்கடியான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? மரிய வில்சன் சொல்றாரு இல்லையா, இந்த மொழிக்கு எதிரான மதம் போல கிறிஸ்தவ மதத்தை சித்தரிக்கிறார்ல, கிறிஸ்தவம் எனக்கு அன்பை போதித்ததுன்றார்ல. உங்களுக்கு கிறிஸ்தவம் அன்பை தான் போதித்தது. கிறிஸ்தவம் எப்போதும் வன்முறையை போதிக்காது. நீங்க ஏன் உங்க அண்ணனையும் அண்ணனுடைய மனைவியும் உருட்டுக்கட்டையால் அன்பை போதித்த மதத்தில் இருந்து கொண்டு அன்பை போதிக்கிற மதத்தை பின்பற்றி போய் செஞ்சீங்க? கிறிஸ்தவம் சொல்லியிருக்கா அண்ணனுடைய மண்டையை அடித்து உடைக்கணும் சொத்து விவகாரத்துலன்னு? அண்ணன் மனைவியினுடைய மண்டையை பிளக்க வேண்டும் என்று கிறிஸ்தவம் சொல்லியிருக்கா? அப்ப இத கேள்வியாக கேட்க மாட்டாங்களா? அன்பை போதிக்கிற ஒரு மதத்தில் அன்பை மொழியாக கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிற ஒருவர் தன்னுடைய சொந்த அண்ணனுடைய தலையை பிளக்கிறார் சார். வேறு மதத்தில் இருப்பவர்கள் செய்தாலும் அது தவறுதான். நீங்க கிறிஸ்தவம் அன்பை போதிச்சுன்னு சொல்லிட்டு இதை போய் செய்றீங்க, இது எப்படி ஏற்க முடியும்? அப்போ உண்மையிலேயே நீங்கள் கிறிஸ்தவம் போதித்த அன்பையும் படிக்கவில்லை, தமிழையும் படிக்கவில்லை என்பதுதான் செய்தி. இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அவரு மண்டைக்காடு கலவரம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அவரு மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு கிறிஸ்தவ மீனவர்கள் பிடித்து வந்த மீனை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சில இந்துக்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் போய் தன்னுடைய தோல் மீது சுமந்து கொண்டு அந்த மீன் கூடைகளை எடுத்துக்கொண்டு போய் இந்துக்கள் இதை வாங்க வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மண் இந்த தமிழ் மண், அப்படிப்பட்ட மாநிலம் இந்த தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் மிகுந்த பொறுப்புணர்வோடு பேசி இருக்க வேண்டும். அவருடைய பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நிதியமைச்சர் இப்படியாக சொன்னாரு. ஆனா சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா, போன ஆட்சி காலத்துல நிதியமைச்சரா இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய மொழியை கவனிச்சுங்களா? அவரும் இதே மாதிரிதான் படிச்சாரு. அப்பயே யாரும் கண்டிக்கிறார், சட்டசபையில அப்படி பேசுறாரு. இப்ப நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. பிடிஆர் அவர்களை பொறுத்தவரை அவர் தமிழை தவறாக படிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தமிழை ரொம்ப தெள்ள தெளிவாக உச்சரிக்கக்கூடியவர் பிடிஆர். அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அவருடைய சட்டப்பேரவையினுடைய உரைகளை எடுத்து போய் பாருங்க. ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர், தமிழ் மொழியை பேச்சு வழக்கில் பேசுவதிலும் தவறு இல்லாமல் பேசக்கூடியவர். இவர் தமிழ் மொழியை தவறாக பேசுறார். நம்பர்ஸ் அவரால் தமிழ்ல சொல்ல முடியல, அதை இங்கிலீஷ்ல கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆனா தமிழ் மொழியை தவறாக பேசுறார். தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் நின்று கொண்டு தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தமிழ் மொழியை தவறாக பேசுறாரு. வேறு ஒரு மாநிலத்தில் இப்படி பேச முடியுமா? இப்படி பேசினால் எப்படி இருக்கும்? இதை பார்க்கிற இந்தியாவில் இருக்கிற ஏனைய மாநிலங்களில் இருப்பவர்கள் சிரிக்க மாட்டார்களா? யாருக்குமே தமிழ் தெரியாதுன்னு நீங்க நினைச்சீங்களா? மலையாளிகளுக்கு தமிழ் தெரியாதா? கன்னடர்களுக்கு தமிழ் தெரியாதா? ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கு மொழி பேசுபவர்களுக்கு தமிழ் தெரியாதா? அவங்க சொல்ல மாட்டாங்களா? பாரியா, தமிழ்நாட்டில் இருக்கிற நிதியமைச்சருக்கு தமிழே பேச தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. இது தமிழுக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு. இதை சுட்டி காட்டியதால் என்ன தவறுன்னு கேட்கிறேன். உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வருதே, என் மொழியை நீங்கள் சிதைக்கிறீர்கள், எனக்கு கோபம் வராதா? நியாயமான கோபம் தமிழர்களுக்கு அல்லவா வந்திருக்க வேண்டும். மரிய வில்சனுக்கா கோபம் வர வேண்டும்? நியாயமாக கோபம் திமு ராஜேந்திரனுக்கு வந்திருக்க. என் மொழியை நீ இப்படி கேவலப்படுத்துகிறாயே, என் மொழியை கற்று தேராமல் நீ என் மாநிலத்துக்கு நிதியமைச்சராக வந்து நிற்கிறாயே, என் மொழியினுடைய வளம் தெரியாமல் நீ சட்டப்பேரவையில் பேசுகிறாயே என்று அவரல்லவா கோபப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் ஏன் கோபப்படுகிற? மைக் அப்படி தட்டி அடிச்சு உடைக்கிறீங்களே, என்ன சார் உங்க இது? உங்க பக்குவம் என்ன? இதுதான் கிறிஸ்தவம் உங்களுக்கு போதிச்சிருக்கா? ஒரு கண்ணத்தில் அறைந்து கொண்டால் மறு கண்ணத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னார் இயேசுபிரான். இதுதான் கிறிஸ்தவம் போதிச்சது. நீங்க ஒரு கேள்வி எழுப்பியதற்கு இவ்வளவு வேகப்பட்டு கொண்டு கிறிஸ்தவம் எனக்கு அன்பை போதித்ததுன்னு கிறிஸ்தவத்தை கேடயமாக பயன்படுத்துறீங்க. ரொம்ப தப்பு சார் அது. அவர் பேசியதை ஒருபோதும் ஏற்கவே முடியாது. அவர் சார்ந்த சமுதாயத்தை கொஞ்சம் உயர்த்தி வச்சு பேசுறாரு, ஒரு எக்ஸாம்பிள் காட்டி பேசுறாரு. தமிழுக்கு எதிராக கொண்டு வந்து கிறிஸ்தவத்தை நிறுத்துகிறார் அப்படின்ற கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி அவர் செஞ்சுதான் பார்க்க முடியும். இல்ல சார், அவர் அப்படித்தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, கிறிஸ்தவம் எனக்கு அன்பை போதித்திருக்கிறது, தமிழ் படித்தவர்களுக்கு அந்த அன்பு புரியாதுன்னு சொன்னார். இதுதான் இங்க சிக்கலே. எனக்கு கிறிஸ்தவம் அன்பை போதிக்கிறதுன்னு சொல்லி நிறுத்தி இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. தமிழ் படித்தவர்களுக்கு அந்த அன்பு தெரியாதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்தவத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் அன்பு புரியும், தமிழ் மொழி பேசுபவர்களுக்கு அன்பு புரியாதுன்னா அது எப்படி சரியா இருக்கும்? ரொம்ப தப்பு இல்லையா அது? அவர் கிறிஸ்தவத்தை கொண்டு வந்து அந்த கேடயமாக நிறுத்திட்டாரு. இப்ப சர்ச்சைக்குள்ளாக்கியது அவர்தானே தவிர ஏனையோரோ நாங்களோ அல்ல. நாங்கள் இப்போதும் கிறிஸ்தவத்தை மதிக்கிறோம், கிறிஸ்தவ தோழர்களுக்கு பக்கம் நிற்கிறோம். அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அவர்களோடு தான் நின்று இருக்கிறோம். இப்போதும் நிற்கிறோம், என்றைக்கும் நிற்போம். விவிலியத்தினுடைய வாசகங்களை உள்வாங்குகிறோம்.
விவிலியத்தினுடைய வாசகங்களை உள்வாங்கி எங்களுடைய அரசியல் களத்தில் அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். உமக்கு எதிராக வாய்க்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்னு எசாயாவுல சொன்ன வசனத்தை இன்றைக்கும் நாங்கள் நினைவில் வைத்திருக்கிறோம். நான் ஒரு பிறப்பால் இஸ்லாமியன், எனக்கு ஏன் எசாயாவினுடைய வசனங்களை படிக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வருது? நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை நேசிக்கிறோம். உண்மையாக சொன்னால் எனக்கு ராமாயணத்தினுடைய வசனங்கள் தெரியாது, ராமபிரான் என்ன சொன்னார் என்று தெரியாது, ஆனால் விவிலியத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நான் படித்திருக்கிறேன். அப்போ நீங்க இப்படிப்பட்ட பக்குவப்பட்ட மாநிலத்தில் இருந்து கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மொழி தமிழ் மொழி போலவும் தமிழுக்கு எதிரானது கிறிஸ்தவம் போலவும் நிறுத்த முனைவதுதான் தப்புன்னு சொல்றோம். இப்ப கூட வலம்புரி ஜானை நாங்கள் பார்க்கிறோம், பீட்டர் அல்போன்ஸை நாங்கள் பார்க்கிறோம், ரவி பெர்னாட்டை பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களை தான் நாங்கள் எங்களுடையவர்கள் என்று பார்க்கிறோமே தவிர கிறிஸ்தவத்தை தள்ளி வைத்து பார்க்கவில்லை, கிறிஸ்தவர்களை தள்ளி வைத்து பார்க்கவில்லை. மரிய வில்சனை தான் கண்டிக்கிறோம், அவருடைய கூற்று தவறு என்று சொல்கிறோம். அதுதான் ஏற்க முடியாதுன்னு சொல்றோம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் எல்லா நிகழ்ச்சிகளும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். ஏன் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படாது என்று நிர்வாக ரீதியாக ஒரு பல்கலைக்கழகம் முடிவெடுக்கிற போது அதில் தலையிட மறுத்தது ஏன்? அதை தலையிடாமல் அமைதி காத்தது ஏன்? ஏற்கனவே ஜிஓ கலைஞர் ஆட்சியிலேயே பாஸ் பண்ணியாச்சு, இன்னைக்கு இல்ல, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கலைஞர் ஆட்சியில பாஸ் பண்ண ஜிஓ அது. இதுவரைக்கும் நடைமுறையில இருக்கிற அரசாணை. அதை மீறி விட்டு இப்போது தீர்மானம் போடுவதனுடைய நோக்கம் என்ன? ஏன் அதை மீறினீங்க? அந்த வாய்ப்பை ஏன் அர்லேக்கர் சட்டமன்றத்துக்கு வருகிற போது நீங்கள் ஏன் கொடுத்தீர்கள்? நீங்க ஏன் மரபை மீறி 2 தடவை தேசிய கீதம் பண்ணீங்க, ஏன் தேசிய கீதம் 2 தடவை பாடக்கூடாதான்னு நீங்க கேட்டீங்க. மரபை மீறி நீங்கள் பாடினீர்கள், அதற்கான விளக்கத்தை தரவில்லை. அவர்களுக்கு எல்லா வகையிலும் நீங்கள் இசைந்து போனதனுடைய விளைவு பல்கலைக்கழகத்துக்குள் தலையிட்டார்கள். பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கக்கூடாது என்றார்கள். இதுல பெரிய கொடுமை என்னன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்தை எந்த மனோன்மணியம் சுந்தரனார் யாத்து தந்தாரோ அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பெயரால் அமைந்திருக்கிற பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படாது என்று சொன்னது பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம். இந்த அரசு நடவடிக்கை எடுத்துச்சா? இந்த அரசு அது குறித்து கேள்வி எழுப்புச்சா? இல்லையே. ஆனால் இப்போது அவையிலே தீர்மானம் போடுகிறோம் என்று சொல்வது ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது. நடைமுறையில் அதை கொண்டு வர வேண்டுமே தவிர நடைமுறையில் அதை விட்டுவிட்டு தீர்மானத்தை போட்டு வைத்துக் கொள்வது என்பது ஒரு வகையிலும் அன்னை தமிழுக்கு அது பயன் தராது. இன்னைக்கு கூட பாருங்க, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்ட ஒரு விழாவுல இன்னைக்கு காலையில நீங்க தீர்மானம் போட்டதற்கு பிறகு ஒரு விழாவுல 2வதாக தமிழ்த்தாய் வாழ்த்தையும் முதலில் வேறு ஒரு மதத்தின் பெயரால் இருக்கிற வாழ்த்து பாடலையும் பாடியிருக்கிறார்கள். எதற்கு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? இன்றைக்கு ராஜேஷ்குமார் எதிர்த்திருக்க வேண்டாமா? முன்னாலேயே அறிவுறுத்திருக்க வேண்டாமா? புரோட்டோகால் படி அமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சினா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்க வேண்டாமா? அப்ப நீங்க தீர்மானம் வடித்த மையினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாகவே இன்னொரு நிகழ்விலே 2வதாக தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படுகிறது. இதற்கு அரசு விளக்கம் கேட்குதா? இதற்கு அரசு கண்டனம் தெரிவிக்குதா? இதுக்கு அரசினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லியிருக்கா? கள்ள மௌனம் காக்கிறது அரசு. எனவே இந்த தீர்மானம் ஒரு கண்டுடைப்பு நாடகம் தான். இதுல நிறைய பேர் கண்டிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அவருக்கு எம்எல்ஏ கேட்ட கேள்வியில என்ன தப்பு அப்படின்னு நிறைய பேர் கண்டிக்கிறாங்க. நீங்க கூட அதை பத்திதான் பேசுறீங்க. ஆனா ஏவா வேணு அவர்கள் எழுந்துச்சு டிஃபெண்ட் பண்றாங்க. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, அது அப்படிலாம் இல்லை அப்படின்னு அவர் புதிய உறுப்பினர் கண்ணி பேச்சுல அப்படி பேசிட்டாரு அப்படின்னு ரொம்ப டிஃபெண்ட் பண்றாரு. எப்படி பாக்குறீங்க? ஏவா வேலுவினுடைய பேச்சு என்பது அபத்தத்தினுடைய உச்சம். ஏவா வேலு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்டியை கட்டிக்கொண்டு இப்படி பேசி இருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. மொழிக்காக இன்னுயிர் நீத்த ஒரே இனம் தமிழினம் தான். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் சிவகங்கை ராஜேந்திரனுடைய மார்பில் குண்டு துளைக்கப்பட்டு அவன் மடிந்து போனான். ஏன் மடிந்து போனான்ற வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஏவா வேலு எதற்காக நெஞ்சுண்டு மாண்டு போனார் முத்து என்பதை கொஞ்சமாவது உணர வேண்டும். ஏவா வேலு கீழப்பொழுவூர் சின்னசாமி ஏன் தன்னுடைய உடலுக்கு தீ வைத்துக் கொண்டு மாண்டு போனார் என்பதை கொஞ்சமாவது திரும்பி பார்க்க வேண்டும். ஏவா வேலு ஒரு மொழிக்காக உயிர் நீத்த இனம் தமிழினம். அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், மறந்துடாதீங்க. நீங்க திமுகவினுடைய வேட்டியை கட்டிக்கொண்டு மொழியை நல்ல வளமையோடு பேசுங்கள் என்று திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை இவர் பூசி மொழுகிறார். எனக்கு மாப்பிள்ள அவர் எனக்கு முன்னாடியில இருந்து மாப்பிள்ளன்னா வீட்டுல போய் வச்சுக்கோங்க சார். உங்களுடைய தலைவரை சென்னையில் கைது செய்து தஞ்சை வரை அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த முதலமைச்சரினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் உங்களுக்கு எப்படி அவர் மாப்பிள்ளையாவாரு? உங்க மாப்பிள்ளைய கேட்டீங்களா? என்ன மாப்பிள்ள, எங்க இளம் தலைவரை ஏன் இந்த மாதிரி கைது பண்ணி கூட்டு போறீங்க கேட்டீங்களா சார்? அப்பா ஏன் வரல அப்படின்னு உங்களுடைய தலைவரை கிண்டல் பண்ணி பேசினாங்களே அவையில, என்ன மாப்பிள்ள எங்க தலைவரை ஏன் கிண்டல் பண்ணீங்க கேட்டீங்களா? நீங்க எங்கிருந்து உங்களுக்கு உறவு? அதிமுகவினுடைய பழைய பாசமாக இருந்தால் நீங்க திமுக வேட்டியை கழட்டி வச்சுட்டு போய் பாசத்தை வச்சுக்கோங்க சார்.
நீங்க திமுக வேட்டியை கட்டிக்கொண்டு திமுகவுடைய முகமாக இருந்து கொண்டு எதிர்தரப்புல இருப்பவர்களுக்கு லாவணி பாடி கொண்டிருக்க கூடாது. என்ன சொல்லிருக்கணும்? ராஜேந்திரன் கேட்டதுல என்னையா தப்பு இருக்கு? ஏன் நிதியமைச்சர் இவ்வளவு கோவப்படுறாருன்னு கேட்டிருக்கணும். அவர் புதியவரு, நாங்க கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, அப்ப நீங்க கேட்டிருந்தா அது தப்புன்னு அவர் சொல்லி ஆமாங்க தப்புன்னு மன்னிப்பு கேட்டுருவீங்களா? நீங்க எல்லாம் திமுகவில் பயணிப்பதற்கே லாயக்கற்றவர்கள். திமுகவினுடைய வேட்டி கட்டுகிற உரிமையை இழந்து விட்டார் ஏவா வேலு. இப்படி ஒரு கள்ள உறவை வைத்துக் கொண்டு அவரை மாப்பிள்ளை என்கிறது, தாவேக அமைச்சர்களோடு உறவு பாராட்டுவது, நட்பு பாராட்டுவது. இந்த பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுகிறார், இந்த அரசால் அலைக்கழிக்கப்படுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று தாவேக கருதுது. அவர்களோடு எப்படி உறவு வைக்க முடியும்? அவர் எப்படி உங்களுக்கு மாப்பிள்ளையாக முடியும்? என்ன சார் இது? உண்மையிலேயே நீங்கள் திமுகவை உளமாற நேசிக்கிறீர்களா அல்லது லாப நட்ட கணக்கோடு திமுகவில் இருக்கிறீர்களா? ஏவா வேலுவனுடைய பேச்சை ஏற்க முடியாது சார். ஏவா வேலு ஆதரிச்சுட்டாருங்கிறதுக்காக ஆதரிக்கணும்ன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. அண்ணன் மு.க. ஸ்டாலினே ஆதரிச்சாலும் அது கண்டிக்கப்பட வேண்டிய பேச்சு தான். யார் ஆதரித்தால் என்ன? தமிழ் மொழியை நான் கற்க மாட்டேன், என்னுடைய ஸ்டைல் இப்படிதான், நான் இப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. அப்பனா நான் தமிழ் மொழியை கற்க மாட்டேன்றாரு. இப்படி ஒருவர் பேசிவிட்டு நிதியமைச்சராக இங்கே தொடர்கிறார். நான் கன்னட மொழியை பேச மாட்டேன், கற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகத்துல ஒருத்தர் இருந்துட முடியுமா? நான் தெலுங்கு மொழியில பேச மாட்டேன், தெலுங்கு மொழியை கற்க மாட்டேன், தப்பும் தவறுமா தான் பேசுவேன்னு சொல்லிட்டு ஆந்திராவிலோ தெலுங்கானாவிலோ ஒருவர் நிதியமைச்சராக இருந்துட முடியுமா? அது என்ன சார் தமிழ்நாடுன்னா? உங்களுக்கு எல்லா வகையிலும் இலக்காரமாக போயிடுச்சா? தமிழ் மொழியை நான் கற்க மாட்டேன் என்று சட்டப்பேரவையிலேயே ஒருவர் சொல்வார், நான் திருத்தமாக பேச மாட்டேன் என்று ஒருத்தர் சொல்வார். அதற்கு எந்திரிச்சு ஏவா வேலு லாவணி பாடுவார்னா நான் ஏவா வேலுவை வன்மையாக கண்டிக்கிறேன். நிறைவா ஒரு கேள்வி சார். தமிழ்நாடு சட்டசபையில தொடர்ந்து பாஜக ஆதரிக்கக்கூடிய விவகாரங்களுக்கெல்லாம் எதிராக தீர்மானங்களை போட்டுட்டு இருக்காங்க. நீட்டு, தமிழ் தாய் வாழ்த்து இப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆரோக்கியமான நகர்வை பாக்கலீங்களா நீங்க தமிழ்நாடு அரசு? அதாவது மயிலிறகால் வருடி கொடுப்பது என்பது எதிர்ப்பாகி விடாது. நீங்க டீலிமிட்டேஷனுக்கு எதிராக டீலிமிட்டேஷன் வேண்டாம் என்று சொல்லி ஒரு கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை அழைக்கிறீங்க. 19 பேர் வர்றாங்க 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல. அங்க என்ன தீர்மானம் போட்டீங்க? எதுவுமே இல்லை. அங்க என்ன கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து பேசுனீங்க? எதுவுமே இல்லை. ஏதாவது அந்த கலந்து கொண்ட எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டாங்களா? அதுவும் இல்லை. முதலமைச்சரிடமிருந்து அறிக்கை வந்துச்சா? இல்ல. அப்ப இந்த கூட்டம் எதற்காக? பாஜக என்கிற பெயரையே சொல்லாத ஒரு கூட்டம் எப்படி டீலிமிட்டேஷனுக்கு எதிரான கூட்டமாக இருக்க முடியும்? ஏன் தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றுகிற நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு? தமிழ்நாட்டுல தமிழ்தாய் வாழ்த்து தானே சார் ஒழிக்கணும். அது ஒரு தீர்மானம் போட்டு நிறைவேற்றணுமா? இப்ப தமிழில் தான் தமிழ்நாட்டில் பேச வேண்டும் தீர்மானம் போடுற நிலைமையில இருக்கு தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டு இயல்புக்கு மாறாக எடுத்து சென்றது யார்? நீங்க தானே எடுத்து போனீங்க. அப்ப இந்த தீர்மானத்தை போடுவதன் மூலமாக இந்த நிலைமை எங்கிருந்து வந்தது என்பதை நீங்கள் பேசுவதற்கு தயாரா? ஆளுநருடைய மேற்பார்வையில் தான் இது நடந்தது. ஆளுநரை பின்னால் இருந்து ஒன்றிய அரசு இயக்குது. ஒன்றிய அரசு தான் இந்த தமிழ் மொழியினுடைய வாழ்த்து பாடலை பல்கலைக்கழகத்தில் ஒழிக்காமல் செய்ததற்கு பின்னால் இருக்கிறது. அதை கண்டிக்கிறோம். பேச முடியுமா? அது குறித்து ஒரு வார்த்தை பேசியிருக்கீங்களா? நீட் ஆர்ப்பாட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பற்றி எரிகிறது. இங்க தலைநகர் சென்னையில பாலன் இல்லத்துல உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய அலுவலகத்துல உட்கார்ந்து மாணவர்கள் போராடுகிறார்கள். அந்த மாணவர்களை எப்ப போய் சந்திச்சாங்க? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய போறாருங்கிற செய்தி வந்ததற்கு பிறகு போய் சந்திக்கிறாங்க. அதற்கு முன்பு துரத்தி வேட்டையாடுகிறார்கள். நீட்டுக்கு எதிராக போராடுகிற மாணவர்களை ஏன் துரத்தி கைது செய்றீங்க? அவங்க என்ன நக்சல்பாரி அமைப்பை சேர்ந்தவர்களா? அவங்க என்ன அக்யூஸ்டா? கொலைக்குற்றம் செஞ்சுட்டாங்களா? ஏன் கைது பண்ணீங்க நீங்க? அப்ப ஒன்றிய அரசுக்கு இணக்கமாக எல்லா வகையிலும் செயல்பட்டு கொண்டு மென்மையாக கண்டிப்பதை போல ஒரு நாடகத்தை நடத்துகிறது தாவேகா. இது நம்பிக்கைக்குரிய அரசியலாக இல்லை என்கிற காரணத்தால் அவர்கள் பாஜகவினுடைய கைப்பாவை தான் என்று அழுத்தமாக நம்பக்கூடிய அரசியலை அவர்கள் செய்கிறார்கள். நம்ம வெறுமனை விமர்சனத்தை வைக்கல, அவர்கள் செய்யக்கூடிய அரசியலின் பொருட்டு விமர்சனம் வைக்கிறோம். அவ்வளவுதான். நன்றி. நன்றி.